உங்களுக்கு யாரையாவது செம்மையா திட்டணுமா? அறிவிட்ட நாதாரிகளா ஒன்னே இல்லையா இங்க பேசிக்கிட்டு இருக்கியா? இல்ல ரகசியமா நிறைய விஷயங்கள் பேசணுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல உங்களுக்காக ஒரு சூப்பரான அப்டேட் வரப்போகுது. ஒன் டைம் ஆடியோ அப்படின்ட்டு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இமேஜ் அனுப்பிச்சிட்டு இந்த இமேஜை ஒரு டைம் தான் பார்க்க முடியும் அப்படின்னு செட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதே மாதிரியே இப்போ ஆடியோக்கும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அனுப்புற ஆடியோவை ஜஸ்ட் ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து ஒரே ஒரு டைம் தான் வந்து கேட்க முடியும். இதுக்கு மேல நீங்க வாட்ஸ்அப்ல யாரையாவது திட்டணும் இல்ல ரகசியங்கள்லாம் பேசணும் அப்படின்னா இந்த அப்டேட் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல இப்போ ரீசெண்டா வரப்போற அப்டேட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ அடுத்து வரப்போகிற அப்டேட் என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் சர்ச் ஐக்கான் இருக்கும் இல்லையா, அதில் போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கான்டாக்டை சர்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் எந்த குரூப்பில் காமனாக இருக்கீங்க அப்படின்ட்டு காமன் குரூப் அப்படின்ட்டு கீழேயே வந்து காட்டும். அடுத்து பார்க்க போகிற அப்டேட் தான் வேற லெவல் அப்டேட். இது நாள் வரைக்கும் வாட்ஸ்அப்பில் கொடுத்ததுலேயே ஒரு செம்ம அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா வாட்ஸ்அப்பில் அந்த அட்டாச்மெண்ட் சிம்பிள் இருக்கும்ல, அதாவது அந்த பேப்பர் கிளிப் மாதிரி இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதனோட அப்பியரன்ஸை வந்து மாற்றிருக்காங்க. அவ்வளோதான் இந்த அப்டேட். ஸோ இது ஒரு அப்டேட் அப்படின்ட்டு வாட்ஸ்அப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸை போட்டுட்டு அதை எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்ட்டு அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கான ஒரு அப்டேட் தான் கொண்டு வர போறாங்க. என்ன அப்படின்னா, உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நீங்க இதுக்கு மேல வந்து ப்ரமோட் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஃபேஸ்புக்ல வந்து ப்ரமோட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அதுக்கு நீங்க வந்து காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். என்னன்னா நிறைய பேருக்கு வந்து என்னோட ஸ்டேட்டஸை நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஸோ வாட்ஸ்அப்பை தாண்டி ஃபேஸ்புக்லயும் உங்களோட ஸ்டேட்டஸை பார்க்கணும் அப்படின்னா நீங்க காசு கொடுத்து உங்களோட ஸ்டேட்டஸை வந்து பார்த்து வச்சுக்கலாம். இதுதான் வந்து ஒரு அடுத்த அப்டேட். ஸோ அடுத்து நான் சொல்ல போற அப்டேட் வந்து இப்போ வாட்ஸ்அப்லேயே வந்து ரூல் அவுட் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட டேட்ல நம்ம யார் யாருக்கெல்லாம் மெசேஜ் பண்ணிருக்கோம் அப்படின்றத டேட் வாரியா மெசேஜஸ் வந்து சர்ச் பண்ணிக்க முடியும். அது குறிப்பிட்ட கான்டாக்டா இருக்கட்டும், இல்ல ஒரு டே ஃபுல்லா நீங்க என்ன மெசேஜ் பண்ணிருக்கீங்க அப்படின்றத ஒரு டேவை செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து சர்ச் பண்ணிக்க முடியும். அடுத்த அப்டேட் வந்து வாட்ஸ்அப்போட கேமரால வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது நாள் வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப்ல வந்து கேமரா யூஸ் பண்ணும்போது அந்த ஷட்டர் பட்டனை ஒரு டைம் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா போட்டோ வரும். இதுவே லாங் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகும். பட் நான் இதுக்கு மேல வந்து போட்டோக்கு டெடிகேட்டடா ஒரு மோடும் வீடியோக்கு டெடிகேட்டடா தனியா ஒரு மோடும் வந்து கொடுக்க போறதா சொல்லிருக்காங்க. அடுத்து பார்க்க போற அப்டேட் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சம்பந்தப்பட்ட ஒரு அப்டேட் தான். இது வந்து ஆல்ரெடி நிறைய பேருக்கு ரூல் அவுட் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப்ல இது நாள் வரைக்கும் நம்ம இமேஜ் அண்ட் வந்து லிங்க் இது எல்லாமே ஸ்டேட்டஸா வச்சிருப்போம். பட் ஆனா இதுக்கு மேல நம்ம ஆடியோவையும் வந்து ஸ்டேட்டஸா வச்சுக்க முடியும். ஸோ ஸ்டேட்டஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைக் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்மளோட ஆடியோவை ஸ்டேட்டஸா வந்து வச்சுக்க முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த அப்டேட்ஸ்ல எந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல இந்த அப்டேட்லாம் வாட்ஸ்அப்ல வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் ஐகானை அழுத்திக்கங்க. பை.